எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோ வழியா என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, கருசிதைவுக்கு அப்புறமாவும் கருத்தரிக்க முடியுமா? இதுக்கான சில வழிகளை தான் இன்னைக்கு நம்ம ஆயுர்வேதம் வீடியோ வழியா தெரிஞ்சுக்க போறோம். கருசிதைவான பெண்கள் உடல் அப்புறம் மன பாதிப்புகளுக்கு ஆளாகி இருப்பாங்க. மனதளவுல ரொம்ப பலவீனமாகவும் இருப்பாங்க. ஏன் உடல் அளவுலையும் தான். அவங்கள பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்குங்க. அவங்களுக்கான சில யோசனைகள் தான் இந்த வீடியோ வழியா தெரிஞ்சுக்க போறோம். இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும். திரும்ப ஒரு தடவை கருத்தரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளை பெண்கள் நீங்க பெறுவீங்க. சரி, கருத்தரிக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களோட உடலுக்கு தேவையான சரிசம விகித உணவை நீங்கள் சாப்பிடணுங்க. கருசிதைவான பெண்கள் இரும்புச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கீரைகளாக இருக்கட்டும், பெரிச்சம்பழங்கள்னு சாப்பாடை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். புரத உணவுகளை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டில் அதிகரிச்சுக்கணும். 2வது, மனதைரியம். இதுதான் ரொம்ப முக்கியம். இல்லைனா மனசிதைவுக்கு கூட நீங்கள் ஆளாகலாம். மனசிதைவு நோய்க்கு ஆளான பெண்களுக்கு கருசிதைவு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறதா பழைய மருத்துவ நூல்கள் சொல்லுது. ஸோ அதனால மனதைரியம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 3, இவ்வளோ நேரம் பெண்களுக்கு சொன்னோம் இல்லையா, இப்போ கணவன், மற்ற பிள்ளைங்க, உற்றார் உறவினர்கள் எல்லாருமே கருசிதைவான பெண்ணுக்கு ஆதரவாக இருக்கணும். சின்ன விஷயத்தில் கூட இவங்க அந்த பெண்ணை விட்டு கொடுத்து பேசவோ நடத்தவோ கூடாது. ஸோ அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எந்த ஒரு மருத்துவத்தையும் சுயமாக நீங்கள் எடுத்துக்க கூடாது. கேஃபைன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்குது தெரியுமா, அதே நீங்கள் அதிகமாக எடுத்துக்க கூடாது. காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி சாதாரண நோய்கள் பெண்ணுக்கு வந்துச்சு அப்படின்னா இயற்கை மருத்துவத்தை மட்டும்தான் நீங்கள் நாடணும். நீங்களாம் சுயமாக மருத்துவம் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி பாலியல் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஒரே மருத்துவரை மட்டும்தான் நீங்கள் வச்சுக்கணும், அடிக்கடி மாற்றக்கூடாது. ஸோ இந்த விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மீண்டும் ஒரு முறை கருத்தரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் பெண்கள் பெறுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.